நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கும்ப ராசியில் இந்த கோச்சார கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் என்ற 4 கிரகங்களும், அதேபோல் காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 4 கிரக சேர்க்கை லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி ஒவ்வொரு பாவகமாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை ஒரு முறை ஏற்பட்டு தான் நம்மளுடைய உலக ரீதியாக உலகம் முழுவதுமே அல்லாளப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் ஐயோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழுவோமா மாட்டோமா, வெளியே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையை கொடுத்தது யார்? இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஆளுமை சக்தியை கொடுத்து அனைவருடைய பவரையும் பிடுங்கினது யாருன்னா இந்த 5 கிரகங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 7ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை. 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியே போய் உட்காந்துருக்கார். அப்போ ஆல்ரெடி ராகு 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் ஒன்றும் இப்போ வரல, அவர் வந்துட்டார். கிட்டத்தட்ட 2025 வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், சூரிய பகவான் இவங்கெல்லாம் 4 கிரகங்களும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிற இந்த கிரக சேர்க்கையோட அமைப்பில் சிம்ம ராசிக்கு என்ன சிறப்பான விஷயங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நாட்களாக என்னுடைய கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே லாங்காக ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் ஒரு கரெக்டான ஒரு நன்மை ஏற்படலை அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வெளியூர் வெளி மாநிலத்துக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுடைய தொழில் ரீதியாக, உங்களுடைய வியாபார ரீதியாக அல்லது உங்களுடைய வேலை நிமித்தமாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஸோ அல்லது நீங்கள் போய் ஒரு வாரம் போயிட்டு வாங்க, ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கம்பெனியில் அல்லது நீங்கள் டீலர்ஷிப் எடுத்திங்கன்னா அந்த கம்பெனி மூலமாக உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னா, நண்பர்களுடன் சேர்ந்து அதாவது ஃபேமிலியோடு போகிறத விட இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போகிற காலம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ. எனக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே தான் உயிரே வச்சுருக்கேன். ஆனால் அவனும் நானும் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் கூட சந்தித்து ஒரு நாள் எங்கேயா லாங் ட்ராவல் போயிட்டு வந்தேன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான நண்பருடன் சேர்ந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வருவாங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர் அங்கே வெளியூரில் இருக்கார், இல்லை வெளிநாட்டில் இருக்கார், ஏதோ ஒரு ஊரில் இருக்காருன்னா அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். நீ இங்கேருந்து அங்கே வந்துடுறியாப்பா, நான் வர்றியா, நீ வர்றியாடா, ரொம்ப நாளாக சொல்லியிருக்க, நீ வர்றியாம்மா, ரொம்ப நாளாக உனக்கு இந்த வாய்ப்பு வேணும்னு சொல்லியிருந்தே, இப்போ வாய்ப்பு இருக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க, ஃபோன் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா புதன் அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ கம்யூனிகேஷனுக்குரிய அதிபதியே புதன் தான். ஸோ அப்போ கம்யூனிகேஷன் ஒரு கிடைக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு வேலை நிமித்தமாகவோ அல்லது சந்தோஷத்துக்காகவோ நீங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ 2க்குரியவன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11க்குரிய புதன் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அப்போ இன்னொரு லாபம் வருமா, பொருளாதாரம் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்குமானா உறுதியாக உங்களுடைய மனைவி மற்றும் கணவர் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. இதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. பொருளாதாரமும் சூப்பராக வரும்,
ஒரு சுற்றுலாக்காண்டி சென்று வரலாம். நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாலே குழப்பம் அதிகம். இப்போ 4 கிரகங்கள் 7ல் உட்காந்துருக்காங்க. அப்போ 4 திசையிலேருந்தும் உங்களை திசை திருப்புவாங்க, உங்களை டைவெர்ட் பண்ண நினைப்பாங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் ஒரு ஒரு லாக்கை ஏற்படுத்துவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் மட்டும் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு உங்களுடைய பார்ட்னரையோ அல்லது உங்களுடைய நட்புகளையோ நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு பேசிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஒரு வார்த்தையாக இருக்கும். அது அதான் சொன்னால், ஒரு ஆணி அடித்தா எப்படி சுற்றியில் வச்சு ஆணி அடித்தா எப்படி ஒரு சவத்துக்குள்ளே அடித்து உள்ளே இறங்குமோ, அது மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை தான் பேசுவீங்க. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய பார்ட்னரோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டியோ பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் குற்றம் செஞ்ச மாதிரி உங்களை குறை சொல்வதற்கான சூழ்நிலை வந்துடும். அப்போ இங்கே என்ன மிகப்பெரிய முக்கியம் என்னென்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் மனசுக்குள்ளே சரியா தவறா அப்படிங்கிறத தீர்மானம் செஞ்சுட்டு வெளியே சொல்வதே மெய் அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? பழைய பழமொழியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் இதில் கவனமாக இருங்க. உங்களுடைய பார்ட்னரையோ உங்களுடைய உறவுகளையோ ஒருத்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிற மாதிரி காதில் கேட்டேன், ஃபோனில் வந்துச்சு, ஸோ அப்படிலாம் வந்துச்சுன்னா ஸோ அதை ப்ரொஃபைட்டாக நம்பிடாதீங்க, முழுசாக நம்பிடாதீங்க. ஓகேவா? எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல் உங்களுடைய தொழில் பார்க்குற இடங்களில் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க சின்ன சின்ன அழுத்தங்களை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள கூட்டு வச்சு புரிய வைங்க. நீங்கள் அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது நாசுக்காக சொல்லுவீங்க, இன்னொருத்தவங்க உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஸோ இதில் சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாக பிரச்சனைகள் அப்படின்னு சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருதயம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வேறு எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு விநாயகரே. விநாயகரை வழிபாடு செய்யுங்க, பத்திரகாளியை வழிபாடு செய்யுங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சிறப்பாக இருங்க.